குருகுலமே வருக, மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம். குருகுலமே வருக, திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக, மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம். இறை மக்களே வருக, மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம். இறை மக்களே வருக, பலியினில் கலந்திட வருகவென்ற இறை மக்களே வருக. திருப்பலி முன்னுரை. பெண்கள் அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். மங்கையாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணியின் வார்த்தைக்கு ஏற்ப பெண்குலத்தின் மாண்பினை மதித்து போற்றும் விதமாக மார்ச் 8ஆம் தேதி அகில உலக பெண்கள் தினமாக கொண்டாடும் அன்பான சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை அகில உலக பெண்கள் தின சிறப்பு திருப்பலியாக கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். குடும்பம், அலுவலகம், ஆலயங்களிலும் அதிக எண்ணிக்கையை பெண்கள் அதிகமாக உள்ளார்கள். இன்றைய நாளில் பெண்கள் அனைவருக்கும் அகில உலக பெண்கள் தின வாழ்த்துக்கள். உடல் உறுதி கொண்ட ஆண்களை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவள். தாயாக, தாரமாக, மகளாக, மருமகளாக, மாமியாராக, சகோதரிகளாக, தோழியாக, உறவின் அனைத்து நிலைகளிலும் நிறைந்திருப்பவள் பெண்கள். பெண்களை இரண்டாம் தரமாக பார்க்கும் சமூகம் அந்த பெண்ணால் தான் நாம் பிறப்பெடுத்தோம் என்பதை மறவாமல் இருக்க அருள் வேண்டுவோம். பெண்களாகிய நாம் நம்மை சூழ்ந்திருக்கும் தீய செயல்பாடுகளில் சிக்கிவிடாமல் துணிவோடு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். பெண்கள் இல்லாமல் இவ்வுலகம் இல்லை என்பதற்கு நாம் சாட்சிகளாய் இருப்போம். அதற்கான அருள் வேண்டி பெண் சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை தன் உடன் பணியாளராக கொண்டிருந்த இறைமகன் இயேசுவின் உன்னத பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மார்ச் 8ஆம் தேதி அகில உலக பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த மகிழ்ச்சிமிக்க பெருமைக்குரிய நாளைதான் இன்று திருப்பலி வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்மையும் கடவுள் அன்பு செய்கிறார், நாமும் அந்த அன்பை பிள்ளைகளுக்கு கொடுத்து உருவாக்குகிறோம் என்பதன் அடையாளமாக
நமது பங்கிலே கடந்த ஓராண்டு காலமாக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் பணிக்குழுவினர் தங்களது குடும்பத்தின் சார்பாகவும் நமது பங்கிலே வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்காகவும் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முன்வந்திருக்கிறார்கள். ஆகவே நமது பங்கு பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இங்கே கூடி வந்திருக்கிற பெண்கள் ஒவ்வொருவருக்கும் முதலிலே பெண்கள் தினவிழா வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். கடவுள் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப நினைத்த பொழுது யார் வழியாக எப்படி அனுப்புவது என்ற திட்டமிடுதலில் கடவுள் தேர்ந்து கொண்ட பெண் மரியா. பெண்களிடம் பிறந்தவராக இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். கடவுள் நினைத்திருந்தால் எந்த பொருட்கள் வழியாகவோ இயற்கை வழியாகவோ தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஒரு பெண் வழியாக தான் இந்த உலகத்திற்கான மீட்பு உண்டு என்பதை தொடக்கத்திலே ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளாக உருவாக்கப்பட்ட அந்த புதிய முதல் படைப்பு தங்களது குற்றங்களினால் படைப்பின் இரகசியத்தை படைப்பின் ஆசிரை அவர்கள் இழந்த பொழுது எந்த பெண் வழியாக இந்த ஆசீர் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அதே போல ஒரு பெண் வழியாக தான் மீண்டும் அந்த ஆசீர் நிறுவப்பட வேண்டும் என்று கடவுள் பெண்ணை மரியாளை தேர்ந்து கொண்டார். இன்று நமது திரு அவையிலும் பெண்களின் அடையாளமாக இருப்பவள் அன்னை மரியாள். விவிலியத்தில் எத்தனையோ பெண்கள் இயேசுவினுடைய பணிக்காலத்திலே உதவியிருக்கிறார்கள் என்பது விவிலியத்திலே நாம் பார்க்கக்கூடிய உண்மைகள். இப்படியாக பெண்கள் தினத்தை கொண்டாடி ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, அரசியல் தளத்திலே, பங்கு பணிகளிலே பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுகளோடு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை கொண்டாடுவதற்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் பணிக்குழுவை வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக நான் இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிக்கின்றோம். உங்கள் பிள்ளைகள், கணவர், உங்களுடைய பேர பிள்ளைகள், இப்படியாக உங்கள் குடும்பத்திலும் கடவுளுடைய ஆசி நிலைத்து நின்று உங்கள் வழியாக இன்னும் கடவுள் நிறைவான அருளை, ஆற்றலை, உழைப்பை, பொருளாதாரத்தை தந்து உயர்த்த வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளில் இத்திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிரை பெற்றுத்தர நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மறைமாவட்டம் மாதா தொலைக்காட்சியினுடைய திண்டுக்கல் மறைமாவட்ட பொறுப்பாளரும் தூய மரியன்னை உயர்நிலைப்பள்ளியினுடைய தாளாளர் தலைமை ஆசிரியருமான அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த கல்வாரி பலியை அர்த்தமுள்ள விதத்திலே ஒப்புக் கொடுப்பதற்கும் சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களை, தாயை, சகோதரியை, துணைவியை, குழந்தைகளை நாம் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்த தவறிய தருணங்களையும் நம்மோடு உடன் வாழக்கூடிய நம்முடைய சமூகத்தினுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களை சமூக அளவிலே அல்லது நாம் வாழ்கிற இந்த சூழலிலே மதிக்க அல்லது அவர்களை பற்றிய அவதூறுகளை பரப்பிய அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனமருந்தி
ஆண்டவருடைய மன்னிப்பு பெற்றவர்களாக அர்த்தமிடும் விதத்திலே இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உமது பிள்ளைகளாகிய கருங்குளம் இறை சமூகமாகிய நாங்கள் அனைவரும் உமது முன்பாக இந்த நாளிலே எங்களோடு உடன் வாழக்கூடிய பெண்களை மதித்து வாழ்வதற்காக அனைத்து பெண்கள் தினத்தை நாங்கள் அனைவரும் கொண்டாடுகின்றோம். இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே எங்களோடு உடன் வாழக்கூடிய மகளிரை மதித்து நடப்பதற்கும் அவர்களை சமமானவர்களாக கருதி அன்பு செய்வதற்கும் வரம் தாரும். உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக, ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது, மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரனவினை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான்
நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18
இறை வார்த்தைகள் 9 முதல் 14 வரை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது வானக தந்தையிடம் நம் அன்றாட வாழ்வுக்கு தேவையான வரங்களுக்காக மன்றாட்களை நம்பிக்கையோடு எழுப்பி வைத்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கொண்ட தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். பொது நிலையினரின் ஒரு அங்கமாக திகழும் பெண்களுக்கு வழிபாடுகளில் வாய்ப்புகளை கொடுத்து தங்களுக்கு எதிராக வரும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்களாக பெண்களை உருவாக்கிட தூய ஆவியின் ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்ற வாக்கின்படி அனைத்து பெண்களுக்கும் திரு அவையிலும் சமுதாயத்திலும் அரசியலிலும் நிர்வாக பொறுப்புகள் கிடைத்திடவும், பொறுப்புகளை ஏற்று பெண்கள் திறமையுடனும் தியாகத்தோடும் பணி செய்திட வேண்டிய ஆற்றலை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள பெண்கள் பணிக்குழுவை நிறைவாக ஆசீர்வதியும். பெண்கள் பணிக்குழு சிறப்பாக செயல்பட எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எம் பங்கு தந்தையை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர் எம் பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும், தந்தை அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்ற வாக்கின்படி பெண்களாகிய நாங்கள் ஆன்மீக காரியங்களில் எங்களை அர்ப்பணிக்க தூய ஆவியின் வல்லமையை எங்களுக்கு தந்தருளும். மேலும் எங்கள் பணிக்குழுவில் உள்ள உறுப்பினர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அவர்கள் செய்கின்ற தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, பங்கிலுள்ள முதியோர்கள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், கைம்பெண்கள், இளம்பெண்கள், குழந்தைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யவும் ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு கண்களை மூடி நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். கனி உள்ள தந்தையே இறைவா, உம்மோடு உடன் வந்து பணியாற்றக்கூடியவர்களாக
பெண்களை நீர் மதித்து ஏற்றுக்கொண்டீரே, அதுபோல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்விலே பெண்களுடைய உரிமைக்காக, முன்னேற்றத்திற்காக, அவர்கள் சம மதிப்பும் மரியாதையும் பெற்று வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முது பாத்தில் நாங்கள் எழுப்பக்கூடிய எமது எல்லா தேவையிலும் வரங்களாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். மலரும் மணமும் குறையும் நிறையும், மலரும் மணமும் குறையும் நிறையும் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம், எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்படுகிற இந்த மகளிர் தின திருப்பலியானது எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வழிக்கிற தந்தையே இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு உமது மறு நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு தருகின்றீரே. அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாங்களும் பெண்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாகவும் அன்பு செய்து வாழக்கூடிய மனநிலையையும் சமமானவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தையும் தந்திருள வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்த புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்துகின்றே. அதனால் நாங்கள் மட்டும் ஏறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளிலே பெண்கள் தினத்தை நினைவு கூர்ந்து நீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆசிர்வதியும். சிறப்பாக இந்த கருங்குளம் பங்கில் பெண்கள் பணிக்குழுவினராக உருவாகி இன்று திரு அவை பணிகளில் தங்களையே அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அவர்களுடைய குடும்ப கருத்துக்கள், அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்கள் மேற்கொள்கிற தொழில் முயற்சிகள் அனைத்தையுமே நீர் ஆசீர்வதியும். இவர்கள் தன்னார்வத்தோடு உம்முடைய திருப்பணியிலே இணைந்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இவருடைய குடும்பங்கள் உம்முடைய ஆசிரை பெற்ற குடும்பங்களாக இருக்க இவர்களுக்கு தேவையான தூய ஆவியினுடைய வல்லமையை நிறைவாய் தந்தருள்வீராக. இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்கள் வழியாக ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை தந்தையின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவர்தான் தன்னுடைய தாயை ஒரு பெண்ணாக தேர்ந்து கொண்டவர். தன்னுடைய சீடர்களே பெண்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களை தன்னுடைய சகோதரிகளாக அன்பு செய்தவர் இவர்தான். இறுதியிலே தன்னுடைய நண்பர்களுடைய வேண்டுதலுக்காக, சீடத்திகளுடைய வேண்டுதலுக்காக இறந்தவரையே உயிர்த்தெழச் செய்தவர் இவர்தான். இவருடைய விருந்திலே பங்கெடுக்கிற நாமும் நம்மோடு உடன் வாழக்கூடிய பெண்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக, மதிப்பவர்களாக, அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ்வதற்கு
தூண்டுவதற்காக திருவிருந்தாக வருகிறார். என்னுடைய விருந்திலே பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசு, உறவில் நானும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கிற தந்தையே இறைவா, எமது கருங்குளம் பங்கு இறை சமூகத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து பெண்கள் தின விழாவை இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கின்றோம். உமது படைப்பின் சரிபாதையாக இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் மதிப்பதினாலே உம்மையே நாங்கள் மதிக்கிறோம், அன்பு செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு உடன் வாழக்கூடிய பெண்களை மதிப்பவர்களாக அன்பு செய்வர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின்படி நம்மில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.